மந்திரவாள் கேடயம் வில் அம்பு சக்கரம் வளரி திரி சூலம் வங்கி வாகுதா சமுதாடு எரியீட்டி நேரிசம் வன்மை பெருதண்டாயுதம் சந்திராயுதம் கைவெடி வேல் வல்லயம் முதல் சமருள் 18 ஆயுதம் சகல பரிவாரமோடு நிற்கின்ற ஒருமையுமை சாற்றுதற்கு எளிதாகுமோ? இந்திரன் முதல் விண்ணோரும் மண்ணோரும் யாவரும் இறைஞ்சி பணிந்து போற்ற எங்கனும் புகழ் படைத்த அடியவர் குடிவாழ்கவே. ஏழை பங்காளனான சந்திரமுகவிந்தனே எழகை நகர் வாழுமென் சாமி நீராற்றிலையும் சன்னதியில் விளையாடும் பொன்னைய வீரனே சமரன கம்பீரனே. நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் குறையாத கல்வியும் வளமான வாழ்வும் அருள எல்லாம் வல்ல இறைவன் பொன்னப்பனை வேண்டுகிறேன். 50வது திருமண நாளின் என் அன்பான இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிவராசக்தி தீர்க்க சுமங்கலி பவ. வணக்கம். ஓம் சக்தி. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஹாப்பி வெட்டிங் டே வடிஜாமா அர்ஜுன் மாப்பிள்ளை. ஹாப்பி வெட்டிங் டே சித்தி சித்தப்பா. ஹாப்பி வெட்டிங் டே சித்தப்பா சித்தி. ஹாப்பி வெட்டிங் டே அத்தை என் மாமா. ஹாப்பி வெட்டிங் டே சித்தப்பா சித்தி. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி அத்தை மாமா. இப்போதான் அத்தை இப்போதான். ஓம் சக்தி. அனஜா உனக்கும் காஞ்சனா அப்பாவுக்கும் திருமண நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அடுத்தது சர்வதை. அனிதா செல்லத்துக்கும் எங்கள் அர்ஜுன் மச்சானுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் சக்தி. மனோஜா அத்தை மாமாவுக்கு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அட்வான்ஸ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. வனஜாத்தைக்கும் மாமாவுக்கும் இனிய 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். வனஜாத்தை மாமா ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி. சித்தி சித்தப்பா பொன் விழா வாழ்த்துக்கள். நல்லா சூப்பராக சொல்லு சொல்லு. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி சித்தி வாழ்த்துக்கள். வனஜாத்தை மாமா இதே மாதிரி 50 வருஷம் கொண்டாடின மாதிரி இன்னும் மென்மேலும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டும். வந்த சித்தி சஞ்சய் சித்தப்பா பொன் விழா வாழ்த்துக்கள். சித்தி சித்தப்பா இருவருக்கும் 50வது ஆண்டு திருமண நல் வாழ்த்துக்கள். உங்களோட நான் 10th படிக்கும்போது என்னை கோட்டைக்கு கூட்டு போனீங்க. அந்த வீடோட பிரமிப்பு என்னை பிரமிப்படை வச்சுது. அந்த பளிங்கு தரை எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பொன்னிட்ட சொல்லிக்கொண்டோம் வாழ்த்துக்கள். வனஜாத்தைக்கும் மாமாவுக்கும் இனி
அப்பன் பொன்னையாவின் அருளாலும் மாதா ஆதிபராசக்தியின் ஆசியினாலும் வாழ்த்துக்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டு மை ஸ்வீட் சிஸ்டர் வனஜா. அன்பு அர்ஜுன் மச்சான் அவர்களுக்கு. வாழ்க வளமுடன். ஹலோ வனஜா சித்தி, சித்தப்பா, விஷ் யூ போத் வெரி வெரி ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி. Happy 50th anniversary, Attai and Mama. Happy wedding anniversary, Ayama and Tata. Wishing you a happy anniversary, Chitti, Chittappa. Happy anniversary, Chittappa and Happy Chitti. anniversary, Tata and Mommy. Bye. வனஜாக்கா, விஜயன் மச்சான் வணக்கம். தங்களுக்கு எங்களது திருமண நாள் வாழ்த்துக்கள். அண்ணி, அண்ணாச்சி வணக்கம். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ மச்சான். தேங்க்யூ வனஜாக்கா. பை பாய். My dear Vanaja Attai and Vijayan Mama, 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். 50 years is simply amazing. You're both a fine example in love, tenacity and commitment. Plus நீங்க எல்லாருக்கும் காமிக்கிற அன்பு also is fantastic. There are so many memories to choose from. நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எத்தனை தடவை தங்கியிருக்கோம். ஆனால் what I remember is எனக்கு கண்டாக்டருக்கு மதுரைக்கு வருவோம். அந்த ஒரு டைம் தான் எனக்கு மார்ஷினோ செரி பிடிக்கும்னு somehow it came up and மாமா நீங்கள் உடனே என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு வாங்கி கொடுத்தீங்க. I remember that. There are so many other such memories and it was always nice visiting all of you in Madurai. அது போக மாமா அப்பா எனக்கு இப்போதான் ஒரு கதை சொன்னாங்க, ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. 50 இயர்ஸுக்கு முன்னாலே நீங்கள் ரியல் லைஃப்பில் ரோமியோ ரோல்லாம் ப்ளே பண்ணி விஜயன் மாமா அத்தையை கோட் பண்ணி அரேஞ்ச் மேரேஜை லவ் மேரேஜை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. இட் வாஸ் வெரி நைஸ் ஹியரிங் தட் ஸ்டோரி அண்ட் ரெமினிசிங் வித் அப்பா. ஹாப்பி கோல்டன் ஆனிவர்சரி மாமா அண்ட் அத்தை. ஹாப்பி ஆனிவர்சரி பெரியம்மா பெரியப்பா. வணக்கம். Happy golden anniversary, Vanaja Mami and Vijay and Mampa. வணக்கம். இனிய திருமண நல்வாழ்த்துக்கள் எங்கள் வனஜா அக்காவுக்கும் விஜயகாண்டிபன் மச்சானுக்கும். வாழ்க வளமுடன். Happy wedding anniversary, Attai and Mama. Happy wedding anniversary, Perima, Peripa, many more happy returns. Sonakshi, Happy wedding day, Ayama Ayappa. அவ்வளோ தூக்கி காட்டல. மாநகர் மதுரையில் ஆட்சி செய்யும் ஸ்ரீ மீனாட்சி அம்மையும் ஸ்ரீ சொக்கநாதர் அப்பனும் போல தன் இல்லத்தில் ஆட்சி செய்யும் எங்கள் அன்பான வனஜாக்காவுக்கும் உறுதுணையாக ஆட்சி செய்ய உதவும் எங்கள் அன்பிற்குரிய மாமா மகன் விஜயகாண்டிபன் மச்சான் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்னை சக தோழியாகவும் சகோதரியாகவும் மகளாகவும் பார்க்கும் எனது வனஜா அக்கா பெயரிலேயே சில நல்ல விஷயங்கள். வா என்றால் வந்தவர்களை உபசரிப்பதில் அன்பானவள். நான் என்றால் நான் போன்று வாழ்க்கையில் வளைந்து நெளிந்து அனுசரிப்பவள். ஜா என்றால் ஜாலியாக கலகலவென சிரிப்பவள். எங்கள் விஜயகாண்டிபன் மச்சான் பெயரிலேயே எங்கள் வனஜா அக்கா அன்பாலும் பாசத்தாலும் வெற்றி கொண்டவர். எங்கள் வனஜா அக்காவும் விஜயகாண்டிபன் மச்சான் அவர்களும் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அரவணைப்பதில் சிறந்தவர்கள். தங்களின் மகள்களான காஞ்சனா, அங்கேற்கண்ணி, பொன்னிக்கு சிறந்த வழிகாட்டியாகவும், மருமகன்கள் திரு தமிழ் அழகன், திரு செல்வ கணேஷுக்கு நல்லதொரு மாமியார் மாமனாராகவும், அன்பு பேத்தி டாக்டர் ரோஷினிக்கு நல்லதொரு ஆசானாகவும், அன்பு பேரன்கள் இன்ஜினியர் ரோஷன், மேவன் இவர்களின் அன்பான மாம்மை மாம்பாவாகவும் தங்களது அன்பாலும் உபசரிப்பாலும் எல்லோரும் இதயங்களையும் கொள்ளை கொண்டவர்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலும் நல்ல ஆசியோடும் எங்கள் அப்பா அம்மா மற்றும் மாமா அவர்களின் நல்லாசியோடும் நோயற்ற வாழ்க்கையோடும் செல்வங்களோடும் நீண்ட ஆயுளுடன் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க்கையோடும் வாழ்த்தி உங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் என்று உங்களுடைய பிரியமானவர்
மொத்தத்தில பொண்ணு உள்ள நிக்கையில கண்ணு பாடும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். வணக்கம். கொள்ளையா சித்தி தாத்தா பாட்டி ஐயம்மா ஐயப்பா மம்மி பாப்பா நம்ம ஓய் அப்பா அம்மா சித்தி அப்போ சொத்த என்ன ஊர் ஓட்டை உணமலை மதுரை ஓட்டம். அப்போ எங்கள் அப்பா சொத்த யார் பாப்பிப்பா பத்த பெருமா ஆட பெருமா சுபா சித்தி சிவகத்தை மாமா பழுத்தப்பா சித்தி பூபித்தப்பா மீனச்சித்தி. அப்போ அம்மா அக்கா யார் சக்கர பெருமா பெரியப்பா ஒரு பெருமா பெரியப்பா மாமா அத்தை ஏக மாமா அத்தை மங்கச்சித்தி சித்தப்பா அப்புறம் சொத்தம் அப்புறம் அம்மா அப்பா மக யாரு அச்சனா அங்கை புண்ணிய சந்தோஷம் பிடி. அப்போ நானே ஈரை எங்கே போகிறேன் அங்கேச்சி பாட்டி போகலாமா அப்பா போவாங்க. அப்புறம் அங்கே டீ வச்ச சந்தோஷம் பார்க்க சும்மா பார்க்க அங்கே பச்சை டீ வச்ச சந்தோஷம். அப்புறம் அப்போ நானே அப்பா அம்மா எங்கள் அமீனா போகலாமா வீட்டுக்கு. அப்புறம் தம்பி சும்மா பார்க்க. அப்புறம் பொன்னி தேவை சந்தோஷம் எல்லா ஊரை பார்த்தாச்சு நல்லா. அப்புறம் எல்லாத்தையும் பிச்சை பார்த்தனாங்க டீ ஓதை ஏவை மங்க இப்படி எல்லாம் பிச்சு. அப்போ அப்பி வாங்க கல்யாணம் அம்மா அப்பா 50 லட்சம் 50 லட்சம் நான் 6 பேர் எல்லாம் பழக்கம் பாய் அம்மா அப்பா அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு உங்கள் அன்பு மகள் அங்கை கூறும் வாழ்த்து மடல். வனஜா என்ற 3 எழுத்து மங்கை விஜயன் என்ற 4 எழுத்து மணாளனை மணந்து காஞ்சனா அங்கை பொன்னி என்ற 30 தேவியரை ஈன்றெடுத்து தமிழகன் செல்வகணேஷ் என்ற 12 மாப்பிள்ளைகளை பெற்று ரோஷினி ரோஷன் நேவன் என்ற முக்கணிகளை பெற்று இன்று திருமண நாள் 50ஆம் திருமண நாளை கொண்டாடும் எனது அம்மா அப்பாவுக்கு எனது மனநிறைந்த நல்வாழ்த்துக்கள். அம்மா அப்பா சொந்தங்கள் அனைவருடனும் அம்மா சொந்தங்கள் அனைவர் மனத்திலும் உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. இப்படி கிடைத்தற்கரிய சொந்தங்களை பெற்று இன்று 50வது திருமண நாளை கொண்டாடும் எனது அம்மா அப்பாவுக்கு மீண்டும் wish you many more happy returns of the day, golden jubilee wedding day celebration. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் அங்கை. அம்மா அப்பா உங்களை பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. அப்பா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும்.
உங்களோட பர்சனாலிட்டி இந்த வேர்ல்டில் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்பா உங்களை ஸ்கூல் டேஸ்லையும் சரி, காலேஜ் டேஸ்லையும் சரி, இப்போ ஸ்கூலில் வேலை பார்த்தப்பையும் சரி, காலேஜில் வேலை பார்க்குறப்பையும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் யூ பிகாஸ் யூ ஆர் லைக் ஏ ஆர்மி மேன். அப்பா உங்கள்கிட்ட இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது, நாங்கள் பேசுகிறப்ப என்னப்பா, சரிப்பா, வாங்கப்பா அப்படின்னு தான் பேசுவீங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்பா இன்னொன்று, எல்லாமே தலைக்கு மேலே போனாலும் நீங்கள் எதுக்குமே அசர மாட்டீங்க. பி கூல் அட்டிடியூட். அதே கூல் அட்டிடியூட் எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. உங்கள் ஜீன் எனக்கும் இருக்குது. ஸோ இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். உங்களுக்கு வீடை நீட்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். அடுத்து அம்மா உங்களை பற்றி சொல்லணும்னா, என் பிள்ளைங்க 2 பேரையும் நீங்கள் சின்ன பிள்ளைகள நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நெக்ஸ்ட்டு குவார்டர்லி ஹாலிடேஸ், ஆஃபர்லி ஹாலிடேஸ், எல்லா ஹாலிடேஸ்லேயும் நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் அம்மா. நீங்கள் செய்கிற எல்லா டிஷ்ஷும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுக்கு வந்தால் என்னடா சாப்பிடுவோம் தான் பார்ப்பேன். ஸோ அடுத்து என்னுடைய சர்ஜரி ஒவ்வொன்றிலையும் யூ டிட் எ வேர்ல்டு கிளாஸ் சர்வீஸ் ரோமா. உங்களால் தான் நான் இந்தளவுக்கு நல்லா இருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐ நெவர். வணக்கம் மாமா, அத்தை, உங்கள் 2 பேருக்கும் 50th anniversary அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் 50th anniversary இந்த அன்பு மருமகனின் அன்பான வாழ்த்துக்கள். மறுபடியும் சொல்கிறேன், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அப்புறம் 50th anniversary குட். இது எப்படின்னா, காலங்கள் எவ்வளோ வேகமாக ஓடுது பார்த்தீங்களா? இதில் நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் 50th anniversary கொண்டாடுற இதே நேரத்தில், இதே வருஷத்தில் நானும் அங்கேயும் கம்மிங் May 30th 25th anniversary கொண்டாட போகிறோம். இது ஒரு சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு. அப்புறம் உங்களை பற்றி சொல்லணும்னா, கல்யாணம் ஆன புதுசில் நான் எலிசன் வந்தப்போ அங்கே கன்சீவ் ஆன நேரத்தில் அங்கே எலிசனில் விட்டுருந்தேன். நான் காலையில் அங்கேருந்து கிளம்பும் போது அத்தை ஒரு மகனுக்கு என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் லஞ்சு எனக்கு கொடுத்துருவாங்க ஆஃபீஸுக்கு. நீங்கள் என்னைய பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களுக்காக வேண்டி நிறைய பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஸ்வீட்டி, ரோஷன் குழந்தையாக இருக்கும்போது அங்கே காலேஜில் லெக்சராக இருக்கிறதுனால அந்த 2 பேர்த்தையுமே உங்கள் பேரன் பேத்தியை 1 வருஷம் நீங்கள் வளர்த்தீங்க. இதை நாங்கள் இன்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இன்று போல் நீங்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு 3 பெண் குழந்தைகள், நல்ல அழகான குழந்தைகள். அவங்கள 2 குழந்தைகளுக்கு ஒரே ஊரில் மாப்பிள்ளை பார்த்து கண்ணறிஞ்ச மாப்பிள்ளையாக கட்டி கொடுத்துருக்கீங்க. அதில் 3 பேரன் பேத்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சந்தோஷம் உங்களுக்கு என்றென்றைக்கும் நிலைக்க வேண்டும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இன்னும் பல 100 ஆண்டுகள் நீங்கள் வாழ வேண்டும். அடுத்து 60வது anniversary கொண்டாட வாழ்த்துக்கள். அதை எடுத்து 75வது கொண்டாடணும், 100வது கொண்டாடணும். மென்மேலும் சிறந்து வாழ்ந்து எங்களை அரவணைத்து பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திலே சின்ன பொண்ணு மாட்டிக்கிட்டாளாம். கூட வந்த சின்ன பையன் இடிச்சு பார்த்தாலாம். மாட்டிக்கிட்ட சின்ன குட்டி முறைச்சு பார்த்தாலாம். இடிச்சு நின்ன சின்ன பையன் இடிச்சு நின்னானா. அன்பு அர்ஜுன் வனஜா, நமக்கு தெரிந்து எத்தனையோ குடும்பங்களில் சகோதரர்களுக்குள்ளும் சிறு சிறு பிரச்சனைகள் பெரிதாக சுரூபம் எடுத்து அவர்களுக்குள் தொடர்பே இல்லாமல் போய்விட்டது.
ஆனால் நமது குடும்பத்தில் இவ்வளவு ஒற்றுமையாக அனைவரும் இருப்பதற்கு ஒரு இணைப்பு சங்கிலியாகவும் அதற்கு முக்கிய காரணகர்த்தாகவும் இருப்பது அன்பு அர்ஜுன் தான். இதற்காக மிகவும் பெருமைப்படுகிறேன். அர்ஜுன் எப்படி என்றால் தனது சமயோசித அறிவாலும் பிறருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நினைப்பாலும் தனக்கு தெரிந்த பலவற்றை பிறருக்கு சொல்லி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உண்டு. மிக கில்லாடி அதில். அதுபோக நாங்கள் இருவரும் இணைந்து இருந்த சில குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் 1964, 65 ஆண்டுகளில் சென்னையில் ஹேலன்கோ மருந்து கடையில் வேலை பார்த்து வந்தோம். அப்பொழுது முதலியார் மிக டிசிப்ளின்டாக இருப்பார். காலையில் 7:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். ஒரு நாள் அர்ஜுனுக்கு ஏதோ வேலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அர்ஜுன் வெளியே வருவதற்கு சிறிது தாமதமாகிவிட்டது. மிகுந்த கோபத்துடன் முதலியார் அவனை கடித்ததோடு அடிக்கவும் செய்தார் என்று நினைக்கிறேன். அடிப்பதற்கு கையை வாங்கியிருக்கிறார். நான் சடார் என்ற இருவருக்கும் நடுவில் வந்து முதலியாரை ஏதோ சொன்னேன். உடனே முதலியார் பிரமித்து போய் சரி சரி கிளம்புங்க என்று சொல்லிவிட்டார். சென்னையில் இருக்கும் பொழுது நாங்கள் விளையாட்டு பிள்ளைகளாகத்தான் இருந்தோம். சென்னையில் உள்ள பல இடங்களை சுற்றி பார்ப்போம். ஒரு சினிமாவை விடுவதில்லை. ஒரு நாள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, காலை ஷோவுக்கு எக்ஸார்சிஸ்ட் படமும் மதிய ஷோவிற்கு ஓமன் திரைப்படமும் இரவு ஷோவிற்கு இன்னொரு நல்ல படம் 3 படங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணினோம். இதே மாதிரி பல விஷயங்களை நாங்கள் கலந்து செய்து வந்திருக்கிறோம். மருந்து கடையில் இருக்கும் பொழுது திருவேங்கட பெரியப்பா, அவர் முதலியாரின் தம்பி, அவர் தான் பொறுப்பாக இருந்து எல்லாம் கவனித்து கொண்டு வருவார். அப்பொழுது ஒருவர் மருந்து வாங்க வந்திருக்கிறார். என்ன மருந்து என்றால் டெல்டா கார்ட்ரின். அந்த மருந்துக்கு பதிலாக அவர் டெல்டா கார்ட்ரில் என்ற மருந்தை எடுத்து கொடுத்து விட்டார். அப்பொழுது முதலியார் தற்செயலாக அங்கே வந்தவர் நீதானடா கொடுத்தா என்று எங்களை ஏதோ சொல்ல ஆரம்பித்தார். எங்களுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அதே சமயம் அந்த மருந்தை வாங்கிட்டு போனவருக்கு ஏதோ சில்லறை குறைவாக கொடுத்தோமோ என்னன்னு தெரியவில்லை. திரும்பி வந்து என்னங்க சில்லறை குறைச்சா கொடுத்துருக்கீங்க இல்லை கூடுதலாக கொடுத்துருக்கீங்க ஏதோ சொன்னார். அப்பொழுதுதான் உரைத்தது அவர் மருந்தை மாற்றி கொடுத்து விட்டுருக்காரு. அந்த மாதிரி சில நிகழ்வுகள் இருந்தது. இவைகள் எனக்கு மலரும் நினைவுகளாக வந்து கொண்டிருக்கிறது. கடவுளர்களால் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வாக்கும் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்பதை இந்த கோல்டன் அனிவர்சரி என்றுக்கு ஆசீர்வதித்து வாழ்த்துக் கொள்கிறேன். வனஜா, அர்ஜுன், ஹாப்பி அனிவர்சரி. எங்களுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு உங்களுக்கு. வனஜா, உன்னுடைய மஞ்சள் பூசிய முகமும் நெற்றி நிறைய வைக்கும் குங்குமமும் எப்பொழுதும் இதே போல இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன். இதே போல் நாம் எப்பொழுதும் எல்லோருமே ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். இருப்போம், நோ டவுட். அகெயின் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உங்கள் திருமண நல்வாழ்த்துக்கள். எப்பொழுதும் எங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹாப்பி அனிவர்சரி சித்தப்பா சித்தி. இந்த லாக்டவுனில் நல்லா உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு நான் பாருங்க குண்டாயிட்டேன். நீங்கள் டீம் ஒர்க்காக பண்ணுற அந்த அடுக்கு பூரி, பரோட்டா, இது 2 சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்களோட துவையல், முறுக்கு, அதெல்லாம் சூப்பர். ஹாப்பி அனிவர்சரி அகெயின். Happy anniversary Arjun Mama and Vanaja Attai. Waiting for treat. அந்த சப்பாத்தியும் சுக்காவுக்காக வெயிட்டிங், சாப்பிட்றதுக்கு காத்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள், நன்றி. ஹாப்பி ஆனிவர்சரி சித்தப்பா அண்ட் சித்தி. பொன்னி வந்து ஒரு மெமரபுளாக ஒரு ஏதாச்சும் சொல்ல சொன்னால் உங்கள் கூட இருக்கிறதே ஹாப்பியாக இருக்கும், மெமரபுளாக இருக்கும், ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். மூவி நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கு வந்தோம். நீங்கள் எல்லாம் அப்போ உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்க. தூங்காதே தம்பி தூங்காதே படம் பார்த்துட்டு வந்து அதில் வர வசனத்தை வச்சு உங்களை பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து வரும், பொத்திக்கிட்டும் படுக்கலாம், படுத்துக்கிட்டும் பொத்திக்கலாம், சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடலாம், அது மாதிரி வசனம் வரும். உங்களை வெறுப்பேற்றி பயங்கரமாக கலாய்ச்சோம் நாங்கள்.
அது மாதிரி அதெல்லாம் ரொம்ப மெமரபுளான டேஸ், நல்லா ஸ்வீட் டேஸ். அடுத்து கண்டிப்பாக இதே மாதிரி எல்லாரும் ஒரு கேதரிங் இருக்கும்போது பண்ணுவோம். ஓகே, என்ஜாய் யுவர் டே. பாய். Happy anniversary, Paati and Tata. We hope to celebrate with you soon. ஹாப்பி ஆனிவர்சரி சித்தப்பா அண்ட் சித்தி. நான் ஊருக்கு வரும்போது உங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிறேன். இப்போ இந்த கோவிட் டைம்ல வர முடியல. ஆமா, இவ்வளவு உங்களை விஷ் பண்ற. ஹாப்பி ஆனிவர்சரி சொல்றா. அதான். Okay, have a lovely celebration because this is your day. Bye. Happy anniversary. Happy anniversary, Vanaja and Arjun. Happy 50th wedding anniversary, Arjun, Vanaja. நீவீர் இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என உங்களது 50வது ஆண்டு திருமண விழாவில் வாழ்த்துகிறோம். கல்வி செல்வமே பெரிய செல்வம் என்பதை உணர்ந்து பெண்களை கடினமான கட்டத்திலும் நன்கு படிக்க வைத்த உங்களை வாழ்த்துகிறோம். வனஜா என்றாலே ஞாபகத்துக்கு வருவது அடுக்குபொறிதான். எல்லோருக்கும் அவள் செய்து தரும் பலகாரம் அதுவே. ஹலோ, செல்லூர் பங்களாவில் 1956 to 58 இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அர்ஜுனால அந்த சோளக்கருது இருக்குல்ல, அதில் வந்து விளக்கு மாற்றி சொருகி கத்தி சண்டை போடுவோம். அது ஒரு ஞாபகம். அப்புறம் அப்போ நாங்கள் நிறையா தீபாவளி டயத்தில் நிறையா பட்டாசு மத்தாப்பெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா. அப்போ என் பங்கை தனியாக இடத்துக்கு பீரை கொண்டு வந்து வைப்பேன். அப்புறம் வெடிக்கலாம்னு. இந்த அர்ஜுன் சுமார் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பங்கை வெடிச்சிட்டு என் பங்கை எடுத்து வெடிக்க ஆரம்பிப்பாங்க. 50% எனக்கு காலி ஆயிரும். அதுக்கம்ப அழுதுட்டு இருப்பேன். அப்போ அது ஒரு ஞாபகம். அப்புறம் அர்ஜுன் மேரேஜ் 7 to 71 இல்லையா? அதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 7 to 71 சண்டே, இப்போ 7 to 21 சண்டே. அர்ஜுன் வந்து மேரேஜுக்கு யாருக்கு எனக்கு ஒரு லெட்ரு போட்டிருந்தேன். அப்போ நான் புதுக்கோட்டையில் இருந்தேன். அதாவது, ஐ எம் கெட்டிங் மேரீடு பிஃபோர் யூ. இட் இஸ் அன் அரேஞ்ச்டு லவ் மேரேஜ். ப்ளீஸ் டோன்ட் பி ஆங்க்ரி வித் மீ. நீங்கள் கல்யாணத்துக்கு அவசியம் வந்து எங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு லெட்ரு போட்டிருந்தான். ஐம்பதாவது திருமண நாள் வாழ்த்துக்கள் வனஜா சித்தி, அர்ஜுன் தபா. Happy 50th anniversary. Happy 50th wedding anniversary, Vanaja Mamme, Arjun Tata. Happy wedding anniversary, Mama and Attai. Hello Chinnamma and Chittappa, happy wedding anniversary. ஸோ மாமா, இது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் காலேஜில் படிக்கிறப்ப ஒரு தடவை தங்கம் தியேட்டருக்கு படம் பார்க்க போனேன். அப்போ என் ஃப்ரெண்டு விஸ்வநாத் பாபா அவனுக்கு கூட வந்துருந்தான். அப்போ இன்டர்வலில் வெளியே வந்து சிகரெட்டை பற்ற வச்சேன். சிகரெட்டை பற்ற வச்ச உடனே இந்த பக்கம் பார்த்தா அர்ஜுன் நிற்கிறான். உடனே என்னடா கண்டு கீழே போட்டேன். உடனே பாபா என்கிட்ட கேட்குறான், என்னடா கீழே போட்டேன்னு. இந்த என் தம்பி நிற்கிறான்ப்பா அப்படின்னு. உடனே பார்த்தா அவன் வந்து எடுத்து சிகரெட்டை பற்ற வச்சுட்டு இருக்கான். அவன் என்னடா அவன் தம்பி பற்ற சேன்னு ஆயிடுச்சு. So any other interesting story, Mama? Not interesting, but ஒரு கும்பகோணம் போனப்போ சுவாமி மலைக்கு அர்ஜுன் கூட வந்தான். அப்போ சேகர் பைக்குன்னு நினைக்கிறேன். சேகர் பைக்கில் வந்து அப்போ ஓட்ட எனக்கு கற்றுக் கொடுத்தான். அப்போ அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் டூர் வந்து போனோம். அப்போ அர்ஜுன் வனஜா கூட வந்தாங்க. அது என்னாச்சு, அவர் அந்த டூர் கண்டக்ட் பண்ணவர், விஜய்க்கா வந்தாச்சா, அப்போ எல்லாம் ரெடி அப்படின்னு சொன்னார். அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அப்புறம் அடுத்து அந்தமான் டூரு எல்லாம் சேர்ந்து போனோம். எல்லாமே நல்லா இருந்தது. அர்ஜுன் வனஜா எல்லாம் கூட வந்தது. Happy anniversary Chittappa and Chinnamma. Happy anniversary. Happy, very very happy 50th anniversary Chittappa. சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. ஃபோனில் மெமரிக்கு தான் பத்துமா இல்லையான்னு தெரியல, அந்தளவு நிறைய இருக்குது. அர்ஜுன் சித்தப்பாவும் சின்னம்மாவும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல். யாருக்கு என்ன தேவைனாலும் they'll be the first one to be there. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்.
பட் சித்தப்பா அதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து செம்மையாக நாள் டு பி வித். எங்கேயாவது போலீஸ்கிட்ட மாட்டினா நானே போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் வர ஆள். ஸோ இட்ஸ் ரியலி ஃபன் டு பி வித் தம். தாய்லாந்து ட்ரிப் போனோம், செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அந்த கைடை கூட டாய் 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 அப்படின்னு சொல்லி செம்மையாக இது பண்ணார், கரெக்ட் பண்ணார். இன்னமும் டை அடிச்சுட்டு ஐ எம் யங்குன்னு சொல்லிட்டு இருக்க சித்தப்பாவுக்கும் எப்போ வந்தானாலும் ஒரு டப்பா நிறைய அடுக்கு பூரியும் ஸ்நாக்ஸுமா எங்கேனாலும் வச்சு தனியாக கொண்டு வந்து கொடுக்குற சின்னம்மாவுக்கும் 50th anniversary-யா? வாவ், பட் சூப்பர். நாங்கள் அங்கே வர முடியல, பட் ஆல் ஆர் விஷஸ் ஆர் வித் யூ சித்தப்பா அண்ட் சின்னம்மா. ஹாப்பி anniversary again. Happy anniversary once again. Bye. Happy anniversary. Happy anniversary. Oh, what's this? 90. 3. Happy anniversary. What do you got? Happy anniversary. Happy anniversary. What's next? ஹலோ அர்ஜுன் மாமா, மனஜாத்தை இனிய 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நிறையா பேசலான்னு பார்த்தேன். ஐ திங்க் கௌசரி ஆல்ரெடி நிறையா பேசிட்டா. ஸோ உங்களை மாதிரி இனிமையான எளிமையான அன்பான அத்தை மாமா கிடைக்கிறதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ விஷயம் வெரி ஹாப்பி 50th anniversary அகைன். ஸோ எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Happy 50th wedding anniversary, Arjun Tata and Manaja Mamai. Wish you a very happy wedding anniversary, 50th wedding anniversary, Arjunstapa and Chinnamma. இது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஆனிவர்சரிஸ் கொண்டாடணும், அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுஸ்தப்பாவும் சின்னம்மாவும் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை மட்டும் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். அர்ஜுஸ்தப்பா வந்து யாருக்குனாலும் என்ன ஹெல்ப்னாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவார். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இது செய்ய முடியாதுன்னு மறுத்து எதுவுமே சொல்லாமல் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி தான் நம்ம சின்னம்மாவும். நம்ம கோட்டை பொங்கல்லாம் போகும்போது நிறைய விதவிதமாக சமைப்பாங்க. வரட்டுக்கறி அவங்க வைக்கிறது ரொம்ப அள்ளும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட அடுக்கு பூரி எப்போ நம்ம பார்க்க வந்தாலும் எல்லாருக்கும் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க, தனித்தனியாக டப்பா போட்டு. ஸோ எல்லாரையுமே ஷீல் கீப் இன் மைண்ட். அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்புறம் வந்து நம்ம யூஎஸ் வந்திருந்தபோது ஆர்லாண்டோவில் யூனிவர்சல் எல்லாம் சேர்ந்து போனோம் சின்னம்மா அண்ட் அர்ஜுஸ்தப்பா. அந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாயபிள் டேஸ். அது மாதிரி இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ விஷ் யூ அ வெரி ஹாப்பி ஆனிவர்சரி அகெயின். இன்னும் நீங்கள் நிறைய ஆனிவர்சரிஸ் கொண்டாடணும். தேங்க்யூ. Vanaja Perima Peripa. Wish you happy wedding anniversary Tata and Archie. எங்கள் அண்ணனுக்கும் மதினிக்கும் கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சா. எங்கள் அண்ணனை மயக்கி ஆஞ்சநேயர் நாளுக்கு பொட்டு வச்சு நினைச்சதை ஜெயிச்சு எங்கள் அண்ணனை அடிமையாக்கி எங்களை எல்லாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டி
எங்களுடைய வம்பு தும்புக்கெல்லாம் பதில் சொல்லி இத்தனையும் சமாளித்து 50 வருஷமும் சமாளித்த உங்களுக்கு அந்த அன்னை பராசக்தியும் பத்ராளியம்மனும் அப்பன் முருகனும் இன்னும் பல்லாண்டு ஜோடியாக வாழணும்னு நாங்கள் எல்லாம் ரொம்ப வாழ்த்தி ஆசைப்படுறோம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி அர்ஜுன் சித்தப்பா சித்தி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மாமா நத்தை. எங்களை bless பண்ணுங்க. Happy anniversary Arjun Tata Manaja Party. Happy 50th wedding anniversary. Happy anniversary, enjoy. Wishing you a very happy 50th wedding anniversary. Happy wedding anniversary அர்ஜுன் தாத்தா. சொல்லு. அர்ஜுன் தாத்தா வனஜாயமா நீ சொல்லு. ஹாப்பி வெட்டிங் anniversary. என்ஜாய். Golden Jubilee wishes Arjun Mama Vanajathai. ஹாப்பி ஆனிவர்சரி சித்தப்பா சித்தி. பாட்டுக்கு பாரதி, சத்தியத்திற்கு ஹரிச்சந்திரன், அகிம்சைக்கு அண்ணல் காந்தியடிகள், வில்லுக்கு விஜயன், அன்புக்கு எங்கள் அண்ணன் அர்ஜுனன், இருந்தோம்பளுக்கு எங்கள் அக்கா வனஜா. இவர்களது 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி 50th anniversary பெரியம்மா பெரியப்பா. என்ஜாய் தி டே. ஹாய் அத்தை மாமா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி அனிவர்சரி. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கிளீவ்லேண்டில் நீங்கள் எங்களை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியான மெமரி. நம்ம இங்கே வீட்டில் இருந்தது, வெளியில் போனது, சாப்பிட்டது, பேசினது எல்லாமே நான் அப்பப்போ நினச்சி பார்த்துக்குவேன். நீங்கள் எனக்கு சமைக்கிறதுக்காக ஊர்லேருந்து மட்டன் எடுத்துகிட்டு வந்தது, அடுக்கு பூரி டப்பாவில் போட்டு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமான மெமரிஸ் தான். அத்தை மாமா 2 பேருமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டைம் பழகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலே கிடையாது. ரொம்ப நாள் பழகுன மாதிரி க்ளோஸாக இருந்தீங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் ப்ரெக்னென்சியில் வந்து ஃபேமிலி வந்து எனக்கு கேர் பண்ணதுங்கிறது நீங்கள் பண்ணது மட்டும்தான். அதனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எனக்கு மறுபடியும் எப்போ நீங்கள் வந்து என் கூட இருக்க போகிறீங்கன்னு நான் அப்பப்போ நினைப்பேன். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக வரணும். ஹாய் பெரியப்பா. ஹாய் பெரியம்மா. எனக்கு மோஸ்ட் ரிமெமரபிள் மெமரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது பெரியப்பா பெரியம்மா 2 பேருமே ஹெல்ப் பண்ணது. அதுவும் எஸ்பெஷலி பெரியப்பா வந்து அம்மாவுக்கு அம்மா அங்கே தனியாக இருந்தபோது இருந்து சப்போர்ட் பண்ணது, ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து நான் எப்போவுமே மறக்க மாட்டேன். அது ஏன்னா நானும் தம்பியும் அந்த டைமில் வந்து ரொம்ப சின்ன பசங்க. ஸோ அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது பெரியப்பா. எப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி நிறைய விஷயத்தில் எங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணிக்கிறீங்க, நிறைய மெமரிஸும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நிறைய மறக்க முடியாத இன்னொரு பெரிய மெமரி வந்து யூஎஸ்க்கு வரும்போது கூடையே வந்து வழி அனுப்பி வச்சதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி யூஎஸில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து விசிட் பண்ணது வந்து பொன்னிக்காவும் நீங்களும் தான். அதுவும் வந்து ஒரு ரொம்ப மெமரபிள் விஷயம். கிளீவ்லேண்டில் பார்க்கில் போய் விளையாண்டது, காஞ்சனாக்கா கூட அந்த கேஸ்டில் சுற்றி வந்தது, அதுக்கப்புறம் பொன்னிக்காக்கும் பெரியம்மாக்கு டிமிக் கொடுத்துட்டு மாஸ்டர் 6ல் உங்களை ஓட்ட வச்சது. அக்கா இதை கேட்டிங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் அப்படி தான். பெரியப்பா வந்து இந்தியாவிலே சூப்பர் டிரைவரு. இதெல்லாம் வந்து ஜுஜுப்பி இந்த ஊர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் பெரியப்பா. இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக மட்டும் கிடையாது, நான் முன்னாடியும் சொன்னது தான். சப்போஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போதெல்லாம் தெரியாது. சப்போஸ் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக கூட உங்களோட சேர்ந்து பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்லியிருக்கிறேன் முன்னாடியே. ஸோ ஏன்னா அது அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் அவங்க மேலே எப்போவுமே எனக்கு இருக்கும் பெரியப்பா. ஸோ பெருசாக வாழ்த்துறதுக்குள்ள எனக்கு வயசும் கிடையாது பெரியப்பா, சொல்கிறது கிடையாது. பட் ஆனால் ஹாப்பி அனிவர்சரி பெரியப்பா. நல்லா 50th பர்த்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், 50th அனிவர்சரி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டார்ட்.
ஹாய் மாப்பா, ஹாய் மாமை, விஷ் யூ a golden anniversary. உங்கள் கூட இந்த டே எனக்கு செலிப்ரேட் பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மாப்பா மாமை, நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல் கப்பிள். ஏன்னா நீங்கள் உங்களை ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமாகட்டும், ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு கெட் டுகெதருக்கோ வெளியே போகும்போது உங்களை அழகாக நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து அன்பாக பாசமாக பேசுவீங்க. இன்னொன்று வந்து நீங்கள் 2 பேரும் மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பிள். அது ஏன் சொல்கிறேன்னா 2 பேரும் வந்து லைஃப்பில் நிறையா காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. மாமைக்கு வந்து சாப்பாடு வந்து நிறைய குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா உரப்பாக காரசாரமாக உப்பு நிறையா போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் மாப்பாவுக்கு உரப்பு வந்து சுத்தமாக பிடிக்காது. அதனால் மாமை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு அதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ வந்து வாழ்க்கையே வந்து நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்காக தான் நிறையா பேர் வாழ்கிறோம். ஸோ அதையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மாமை மாப்பாவுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நல்ல பாண்டு. இன்னொன்று வந்து நம்ம டிவி பார்க்குறதா இருக்கட்டும், இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே டிவி தான் பார்ப்பாங்க. ஆனால் மாமைக்கு வந்து ஃபுல்லாக சீரியல் பார்க்குறதா பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓம் சத்தியமாக இது பார்க்க பிடிக்கும். ஆனால் மாப்பாவுக்கு வந்து இந்த HBO, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மூவிஸு, அதுக்கப்புறம் டிஸ்கவரி சேனல், நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல் அந்த மாதிரி பார்க்க பிடிக்கும். இருந்தாலும் ஒரு டிவி இருக்கனால மாப்பா வந்து மாமைக்கு விட்டு கொடுத்து அவங்க பார்க்குறதே இவங்களும் பார்த்துட்டு இப்போ 2 பேர் சீரியல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துலேயும் வந்து அவங்க 2 பேருக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் இருக்குது. அப்புறம் மாமை, உங்களோட டிஷ்ஷஸ் எப்பயுமே கிராண்ட்மானா ஒரு கிராண்ட்மா வீட்டுக்கு போகும்போது நம்ம வந்து வயிறு எப்படி இருக்கும்னு தெரியும். கிராண்ட்மா வீட்டில் நல்லா ஆனுவல் ஹாலிடேஸ்லேருந்து வெளியே வரும்போது நம்ம வயிறு நம்ம வெயிட்லாம் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ மாமை, நீங்கள் குக் பண்ணுற டிஷ்ஷஸ் எனக்கு மட்டும் இல்லாமல் என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், எங்கள் சாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சமைக்கிற அடுக்கு பூரி, அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணுற ஸ்நாக்ஸ், முறுக்கு, அதுக்கப்புறம் பூண்டு குழம்பு, எல்லா பொரியல் எல்லாமே எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப தேங்க்யூ மம்மி. நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நல்ல டிஷ்ஷஸ் எங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அப்புறம் இன்னொன்று வந்து நீங்கள் உங்ககிட்ட யார் உட்கார்ந்தாலும் அவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டே பேசுவீங்க. அவங்க கூட உட்கார்ந்தா அப்படியே டைம் போகிறதே தெரியாது. எல்லாத்தையுமே ஓப்பனாக ஹாப்பியாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண தோணும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நீங்களும் சித்தியும் ஏன்னா ஃபோன் பேசுகிறீங்கன்னே தெரியாது, ஒரு 2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. நானும் என்னடா பேசுவாங்க அப்படின்றதும் டெய்லி பேசுவீங்க. அப்போ தான் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் உண்மையான ட்ரூ லவ் அப்படிங்கிறது ஒரு அம்மாவுக்கும் மகளுக்கும் எந்த ஒரு ஹிட்டன் விஷயமும் இல்லாமல் அப்படியே ஓப்பனாக ஷேர் பண்ணுறது தான் ஒரு ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்ககிட்டயும் சித்திக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து நானும் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து நம்ம மூஞ்சி முன்னாடி வந்து நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்னோட லைஃப்பில் ஏன் முன்னாடி நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ ஷால் இப்படி போடணும், இதை நீ கொஞ்சம் மாற்றிக்கணும், உன்னோட வெயிட் கொஞ்சம் குறைக்கணும், கொஞ்சம் கூட்டணும், இந்த மாதிரி லெக்கின்ஸ் போடக்கூடாது அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என் முன்னாடி சொல்கிறது நீங்கள் மட்டும்தான் மாமே. அதனால் உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த விஷயத்தில். இன்னொன்று வந்து நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ், மற்றவங்க என்ன தான் பேசினாலும் வந்து இவங்க கோயிலுக்கு அடிக்கடி போடுறாங்க, இப்போ 2வது முட்டை போட்டாங்க அப்படி என்ன தான் பேசினாலும் நீங்கள் பண்ணுறது உங்கள் ஃபேமிலிக்காக தான். உங்களால் தான் நான், ரோஷன், அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, நேவன் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கோம், எல்லோரும் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னா அது காரணம் நீங்கள் பண்ணுற சாக்ரிஃபைஸ் தான். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி மாமே. நீங்கள் பண்ணுற எல்லா சாக்ரிஃபைஸுமே நாங்கள் கண்டிப்பாக அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து ப்ரவுட் பண்ணுற மாதிரி நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். இன்னொன்று வந்து நான் என்னோடய லைஃப்லேயே பார்த்த ஒரு பெரிய போல்டான லேடினா நீங்கள் தான். பெரியம்மா பிறந்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் எந்த நம்பிக்கை தளர விடாமல் அவங்கள வளர்த்து அடுத்த 2 பிள்ளைங்களை வளர்த்து இப்போ எங்கள் எல்லாரையுமே நீங்கள் வளர்த்துருக்கீங்க. ஸோ வந்து யூ ஆர் த போல்டு லேடி மம்மி, யூ ஆர் த போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் ஐ ஹவ் சீன் இன் மை லைஃப். மாப்பா, அதுக்கப்புறம் மாப்பா என்னோட லைஃப்பில் எங்கள் அம்மா அப்பா தவிர நான் வந்து ஓப்பனாக சொல்கிறது எனக்கு இவங்களை பிடிக்கும்டா, அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு எனக்கு மாமி பற்றி தெரில. நான் அப்படி சொல்கிறது வந்து மாப்பா தான். ஏன்னா எனக்கு தெரியும் மாப்பா என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஸோ வந்து மாப்பா ஐ லவ் யூ ஸோ மச். அப்புறம் இன்னொன்று வந்து நான் வந்து டாக்டர் ஆனது காரணம், நான் டாக்டர் கோட் போட்டது காரணம், என்ன தான் எங்கள் அப்பா ஸ்டெப் எடுத்தாலும் எங்கள் அம்மா ஸ்டெப் எடுத்தாலும் நான் படித்து வெளியே வந்தாலும் இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு மெயின் காரணமே மாப்பா தான். மாப்பா சைடில் சிவாமா, பூபதி மாப்பா அவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் டாக்டர் படித்தேன். ஸோ நீங்கள் தான் மாப்பா காரணம், நான் இப்போ ஒரு டாக்டராக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். அப்புறம் வந்து லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி,
டிசைனா ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி அப்படிங்கிற ஒரு லைனுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் தான் மாப்பா. ஸோ வந்து என்ன நடந்தாலும் நான் சில்லாக இருப்பேன், என்ன வேணால் நடக்கட்டும், நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு ஜாலியாக இருக்கிறது ஆட்டிடியூடும், அந்த கூல் ஆட்டிடியூடும் உங்ககிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நானும் அதை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் ஏதாவது ஒரு டென்ஷனாக இருக்கும்போது எப்பயும் இப்போலாம் வந்து ரொம்ப கத்தாமல் நான் தனியாக அமைதியாக என் ரூம்குள்ளே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நம்ம 2 பேத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. வாரமலரில் வந்து அந்த 8 crossword puzzle சால்வ் பண்ணுறதுலேருந்து 8 டிஃப்ரென்சஸ் கண்டுபிடிக்கலேருந்து அது ஃபோனில் உங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போதாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கட்டும், மதுரைக்கு நான் வந்தேன்னா, இல்லை நீங்கள் மதுரையிலேருந்து வந்தேன்னா நான் ஏதாவது கேட்டுருவேன். அப்பா சிக்கன் வாங்கி தாங்கம்மாப்பா, சிக்கன் நூடுல்ஸ் வாங்கி தாங்கம்மாப்பா, ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுங்க, கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு, கிரேப்ஸ் வாங்கி கொடுங்க, நான் எல்லாமே கேட்டிருக்கேன். இன்ன வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்காம இருந்ததில்லை. நீங்கள் வந்து முடியாது பாப்பான்னு சொன்னதில்லை. ஒரு முக சுளிப்பு நீங்கள் என்றைக்குமே பண்ணதில்லை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா. அதுலேயே தெரியுது நீங்கள் வந்து என் மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட், என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னொரு ரொம்ப பிடிச்சது இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாப்பா. அப்படியே கான்ட்ராஸ்டாக ட்ரெஸ் போடுறது, எந்த இடத்துக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்அப் பண்ணுறதுங்கிறத நான் உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டதை நான் ரோஷன்கிட்டே அடிக்கடி ஷேர் பண்ணி அவனையும் கொஞ்சம் போட சொல்லுவேன் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உங்ககிட்ட பிடிச்ச விஷயம், அக்செப்டிங் த பீப்புள் வாட் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். சும்மா அவங்கள மாற்றுறது இப்படி பண்ணுறது அப்படின்னு கிடையாது. ஸோ மற்றவங்களாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்படி இருக்கேன், எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத நான் ஓப்பனாக உங்ககிட்ட நிறையா விஷயத்தில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு என்கிட்ட அதை மோட்டிவேட் பண்ணுவீங்களே தவிர இல்லை அப்படி பண்ணக்கூடாதுன்னு என்றைக்குமே சொன்னதில்லை. ஸோ வந்து அதனால தான் அப்போ இன்ன வரைக்கும் என் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் உங்ககிட்ட ஓப்பனாக ஷேர் பண்ணுறது காரணம் அது ஒன்று தான். அப்புறம் இன்னொன்று, நம்ம 2 பேரும் ஒரு பெரிய அட்வென்ச்சரிஸ்ட், அது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வந்து நிறையா ஊருக்கு நிறையா பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுறது, அட்வென்ச்சரஸாக இந்த பேராஷூட் ரைடிங், ஸ்கை டைவிங் அதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு ஜீன் உங்ககிட்ட இருந்தால் எனக்கு வந்துச்சுங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா எனக்கும் அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நானும் நிறையா போயிருக்கேன். இன்னும் எனக்கு டு டூ லிஸ்ட்டில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் அந்த டு டூ லிஸ்ட் எல்லாத்தையுமே இது பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ஆனிவர்சரி மாமி மாப்பா. I love you so much both, and this is not going to be the end, it's just a starting. We are going to have so much fun and so much memories we are going to get, and bye bye. Hello everyone, மாமை மாம்பா ஹாப்பி 50th anniversary. இதே மாதிரி நீங்கள் வந்து 100th anniversary கொண்டாடணும். இனி வரப்போகிற ஆண்டுகளும் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே தரணும்னு அந்த இறைவனிடம் கேட்டுக்கொள்கிறேன். மாமி மாம்பா, நீங்கள் 2 பேருமே என்னையும் அக்காவையும் சின்ன வயசில் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. என்னோட குவார்டர்லி ஹாலிடேஸ் இருக்கட்டும், இல்லை இப்போ ஹாஃப் இயர்லி ஹாலிடேஸாக இருக்கட்டும், இல்லை ஆனுவல் ஹாலிடேஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மதுரையில் தான் இருப்போம். அம்மா அப்பாவுக்கு வேலையாக இருக்கும். அதனால் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அப்புறம் மாமி வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து எனக்கு சோறு ஊட்டணுங்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்க எல்லா நாய்க்கு, காக்காக்கு எல்லாத்துக்குமே சோறு வைப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாம்பா, என்னோட ஸ்போர்ட்ஸை வந்து நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணுவீங்க. நான் அப்பாட்ட கூட எல்லாமே கேட்க மாட்டேன். எனக்கு இந்த ஃபுட்பால் பூட் வேணும், இதெல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட தான் எல்லாமே வந்து கேட்பேன். நீங்கள் வந்து எங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவீங்க எல்லா இதுலேயும், படிப்பாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் விளையாண்டு மேட்ச் ஆடி யாருமே பார்த்ததில்ல. அம்மா அப்பா நம்ம ஃபேமிலியில் சொல்கிறேன், யாருமே பார்த்ததில்ல. நீங்களும் மாமியும் தான் விருதுநகர் வரைக்கும் எனக்காக வந்தீங்க. நான் 12th ஜோனல் ஆடும்போது நினைக்கிறேன். அதனால் அப்போல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எங்களை நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க மாமி மாப்பா. இதே மாதிரி நீங்கள் 100th வெட்டிங் டேவும் கண்டிப்பாக கொண்டாடுவீங்க. ஸோ நன்றி, வணக்கம். ஹலோ லவ் பேர்ட்ஸ், ஹாப்பி 50th anniversary. இந்த இனிய நாளில் தாங்கள் நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறோம். இந்த இனிய நாளில் நாங்களும் உங்களோட இருந்து கொண்டாடுறதுல ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி 50th anniversary. ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி அங்கிள் அண்ட் ஆண்டி. நீங்கள் வந்து இன்றைக்கி மாதிரி என்னைக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறோம். எங்களுக்கு வாழ்த்த வயதில்லை,
உங்களுடைய இந்த 50th ஆனிவர்சரியில் எங்களை வாழ்த்துமாறு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி அப்பா அண்ட் அம்மா. நீங்கள் இங்கே வந்திருந்தப்போ எப்போவும் ரொம்ப பாசமாக இருப்பீங்க. நாங்கள் எப்போ பண்ணி வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் நல்லா பேசுவீங்க. பரோட்டாலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப டேஸ்டியாக பண்ணி கொடுத்துருந்தீங்க. அடிக்கடி இங்கே வாங்க, நீங்கள் இங்கே வரணும்னு கேட்டுக்கிறோம். அப்புறம் 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பாய். என்ஜாய் யுவர் டே. அப்பா அம்மா வணக்கம். இன்று உங்களுடைய 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் சொல்லும் இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு தான் எங்களுடைய 17வது ஆண்டு திருமண நாளையும் நாங்கள் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சேர்ந்து பண்ணுறோங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு குடுப்பனை தான். பெரிய ஒரு லட்சக்கணக்கு மில்லியன் கணக்கில் ஒரு லாட்டு திடீர்னு அடிக்கிறப்ப இப்படி ஒரு சந்தோஷம் வருமோ, அந்த மாதிரி உங்களுக்கு இன்று இப்படி ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு. அதில் நாங்களும் வந்து கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்டாக தான் பார்க்குறோம். ஏன்னா வரலாறுல இது ஒரு பெரிய விஷயம் எங்களுக்கு. நீங்கள் எங்கள் கூட பழகிற விதங்கள், எங்களை உறவுகளை வந்து நீங்கள் வந்து மேம்படுத்துகிற விதங்கள், அது இல்லாமல் எவ்ரிடே உங்கள்கிட்ட பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்காட்டியும் எப்பயாச்சும் பேசுகிறப்ப வந்து ரெகுலராக பேசிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உண்மையான ஒரு அன்பு பாசத்தோடு வந்து எங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து வழிநடத்திட்டு போகிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக எங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா இருக்கணும். இன்று போல் என்று வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், மனநலம்லாம் பெற்று நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இன்று வந்து உங்களை வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயதில்லை, இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும்னு வணங்கி இந்த நாளில் வந்து ஆண்டவன் வந்து உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக கொடுக்கணும்னு வேண்டிக் கொள்கிறோம். 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். காஞ்சனாக்கா எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கால் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டே பொன்னி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களுடைய 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். ஹலோ அங்கிள் அண்ட் ஆண்டி, இனிய 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நலமுடன் பல்லாண்டு வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள். ஹலோ ஆண்டி அங்கிள், ஹாப்பி 50th ஆனிவர்சரி. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அங்கேருந்து எங்களை பிளெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே வந்திருந்தப்போ நிறைய உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பட் அது இன்னும் எனஃப் கிடையாது. சீக்கிரமாக அடுத்த ட்ரிப் போட்டு எங்களை வந்து விசிட் பண்ணுங்கள். ஹாப்பி ஆனிவர்சரி ஆச்சி அண்ட் தாத்தா. ஹலோ அப்பா அம்மா, எப்படி இருக்கீங்க? ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. உங்கள் 2 பேருக்குமே 50வது திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் கூட எப்படி எனக்கு ரொம்ப கனெக்ட் அப்படின்னா, சொன்னால் கொஞ்சம் சிலியாக தான் இருக்கும். பட் எனக்கும் பொண்ணுக்குமே வந்து ரொம்ப இறந்த வடை, கமர்கட்டு, பர்பி, அப்பம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து ஓகே எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி எங்கே இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி தேடி தேடி வாங்கிட்டு வருவார். அதே மாதிரி தான் நீங்களும் வந்து பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு வாங்கிட்டு வரீங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எப்பவுமே ரொம்ப யங்கா ரொம்ப ஹாப்பியா நீங்க 2 பேருமே இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். 2 பேருக்குமே திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் 2 பேருக்கும் 50வது திருமண நல்வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும். இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம் பொன்னி அம்மா அப்பா. உங்களுடைய 50வது திருமண நாள் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியா இருந்தது கேள்விப்படும் போதே. பொன்னி சொன்னாங்க, நாங்க உங்களை பார்த்ததில்ல, பட் ஸ்டில் நீங்க நல்ல ஒரு லாங் லைஃப் வாழணும், சந்தோஷமா இருக்கணும். எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். திருமண நாள் வாழ்த்துக்கள் அப்பா அம்மாவுக்கு. ஆமா, நீங்க வந்து 50th இயரை டச் பண்ணிட்டீங்க. நீங்க தான் எங்களை பிளஸ் பண்ணணும். உண்மையாவே நாங்களும் அது மாதிரி 50th இயரை டச் பண்ணி ரொம்ப நல்லபடியா இருக்கணும். எல்லா பேர்ஸ் உங்களுக்கு அனுப்புற வீடியோல எல்லா பேர்ஸுமே நல்லா இருக்கணும்னு நீங்க எங்களை வாழ்த்தணும். அதே மாதிரி நீங்களும் வந்து 80வது சதாபிஷேகம் பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி நாங்க வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு வீடியோ பதிவு பண்ணி அனுப்பணும்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டேம்பா வந்தனா கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சென்னையிலயும் எங்க வீட்டுக்கு நீங்க வரணும். ஸோ யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ. ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ? அங்கிள் எப்படி இருக்கீங்க? பொன்னி சொன்னா உங்களுக்கு 50th வெட்டிங் ஆனிவர்சரிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. சில விஷயங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாது. அதில் ஒன்று, அங்கிள் நாங்கள் என்ன ஃபங்க்ஷன் போனாலும் அங்கிள் ட்ராப் பண்ணுவார். எங்கள் கூடயே இருந்து என்ன கிஃப்ட் வாங்கினாலும் அவரே ஹெல்ப் பண்ணுவார்.
இன்னொரு விஷயம் ஆன்ட்டியோட பட்டாணி சாதம். அது ரெண்டுமே லைஃப்பில் மறக்க முடியாது. உங்களுக்கு நான் விஷ் பண்ண முடியாது, ஆனால் உங்கள்கிட்டேருந்து கண்டிப்பாக பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக எங்களை ப்ளெஸ் பண்ண அங்கிள், உங்களோட ஆண்டி, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். அதனால் ப்ளீஸ் பிளெஸஸ். பை ஆண்டி, பை அங்கிள். நாங்கள் எல்லாரும் பெற்றோர்களாக எப்படி இருக்க வேண்டும்னு ஒரு எடுத்துக்காட்டாகவும் வழிகாட்டியாகவும் நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அம்மா அப்பா கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஹாய் ஆண்டி, விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் டே, 50th வெட்டிங் ஆனிவர்சரி. மை ஹார்ட்டி விஷஸ் டு போத் ஆண்டி அண்ட் அங்கிள். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். நீங்கள் சேமியா கேசரி எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, என்னால் மறக்கவே முடியாது. அப்போ தான் முதல்ல நான் சேமியா கேசரி சாப்பிட்டேன். உங்களை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அதான் ஞாபகம் வரும். அங்கிளும் ஆண்டியும் வந்து ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. பேசுகிறப்ப ரொம்ப காமாக பேசுவாங்க, ரொம்ப பாசமாக பேசுவாங்க. அவங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு ஆசையாக இருக்கும். ரொம்ப அருமையான கேரக்டர் ரெண்டு பேரும். மேட் ஃபார் ஈச் அதர். விஷ் யூ லாங் லிவ் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ. அட்வான்ஸ் வெட்டிங் டே விஷஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 50th இயர் அப்படிங்கிறது நிஜமாகவே நம்ம பொன்னியோட வீட்டில் இருந்தப்போ அந்த நாட்கள்லாம் வந்து நிஜமாக மறக்க முடியாது. அந்த நாட்களில் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க 2 பேர்கிட்டருந்துமே நான் கற்றுட்டேன். எஸ்பெஷலி சமையல் அம்மாட்டிருந்து நிறையா கற்றுட்டு இருந்திருக்கிறேன். அதை நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்டும் இருக்கிறேன். அதே மாதிரி அப்பாட்டிருந்து எப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ஷேரிங்கில் இருக்கணும், எந்த மாதிரி எந்த நேரத்தில் அட்வைஸ் தேவைப்படுதுங்கிறதெல்லாம் வந்து எந்த நேரத்தில் எப்படி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அட்வைஸுங்கிறத அப்பாட்டிருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்மளும் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணுது. கண்டிப்பாக உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அட்வான்ஸ் ஹாப்பி விஷஸ் அப்படி. தேங்க்யூ. ஹாப்பி அனிவர்சரி அங்கிள் அண்ட் ஆண்டி. ஹாய் அப்பா, ஹாய் அம்மா. விஷ் யூ a happy 50th wedding anniversary. ஹாய், ஹாப்பி ஆனிவர்சரி. இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். ஸோ வீடியோ அனுப்புகிறோம்னா வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லணும். ஸோ ஏதாவது பேசணுமேன்றக்காண்டி நானும் ஒரு 2 நாளாக யோசித்தேன். எல்லாத்துலேயும் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது ஒரே ஒரு டாபிக் தான். அது நீங்கள் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை. அதை வந்து எதோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது இன்ன வரைக்கும். ஆக்சுவலாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன்ட்டு அந்த டயத்தில் எனக்கு மட்டும்தான் தெரியும். கோட்டையில் போய் காட்சி விளாண்டதாக இருக்கட்டும், கோயிலுக்கு போனதாக இருக்கட்டும், சமயபுரம் போனதாக இருக்கட்டும், இன்னொரு ஊரில் போனதாக இருக்கட்டும், இந்த ஈவன் எலிஸ் நகரில் இருந்ததாக இருக்கட்டும். இன்ன வரைக்கும் அது எப்படின்னா இன்னும் நினச்சா இன்னும் அப்படியே கண் முன்னாடி என்னென்ன டைலாக் என்னென்ன பேசணுன்ற மாதிரிலாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அந்த மாதிரி சான்சஸ்லாம் கொடுத்ததுக்கு இனிமேல் அந்த மாதிரிலாம் இனிமேல் அந்த மாதிரி டேஸ் வருமானது வந்து சந்தேகம் தான். பட்டு இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு நாள் அந்த மாதிரி மீட் பண்ணி கோட்டையில் போய் சீட்டு விளாண்டு மட்டன் கறி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். வேறு என்ன, வேறு அவ்வளோதான்ப்பா. ரொம்பலாம் பேச முடியாது. இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். பை பை. ஹாய் அம்மா அப்பா, ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி 50th ஆனிவர்சரி. இது ஒரு ஸ்பெஷல் ஆனிவர்சரி உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் டு மேக் இட் மோர் மெமரபிள், ஸ்பெஷல் விஷஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. நான் விஜய் ராகவன் பேசுகிறேன். அன்ஃபர்கெட்டபிள் மெமரி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. எவ்வளவோ இருக்குது. எலிஸ் நகர், மதுரை, பெங்களூர் எவ்வளவோ இருக்குது. இருந்தாலும் குயிக்காக சொல்லணும்னா எனக்கு மென்ஷன் பண்ணக்கூடியது என்னென்னா ஊர் திருவிழா. அந்த திருவிழாக்கு எல்லோரும் வந்திருந்தோம். நான், எம்சி, ராஜி, சுமதி, பொன்னி, பிரேம், சேகர் எல்லோரும் இருந்தோம். அந்த திருவிழா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு செம அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். நான் இப்பயுமே வந்து எப்பயாவது ஊர் பற்றியெல்லாம் நம்ம நினைக்கும் போது இந்த தாட் எனக்கு வந்து இதை சொல்லுவேன். நான் வீட்டில எல்லாம் சொல்லுவேன். நான்
சாப்பாடு, அந்த பூக்குழி இறங்குனது, அங்கே அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மா நீனாவுக்குமே வந்து இன்னைக்கு தான் வந்து ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி, ஹாப்பி 50th ஆனிவர்சரி. அப்பா அம்மாவிற்கு என் இனிய உளமார்ந்த 50வது தின திருமண நன்னாள் வாழ்த்துக்கள். கல்லூரி நாட்களில் தொடங்கி இன்று வரை எங்கள் வாழ்க்கையில் பல தருணங்களில் உங்கள் அறிவுரைகளும் ஆலோசனைகளையும் வழங்கி எங்கள் வாழ்க்கையை செம்மைப்படுத்தியதற்கு நன்றி. நான் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நான் பொண்ணு இங்கே இருக்கா வர்றா அப்படிங்கிறதோட எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம், எங்கள் வீடு, எங்கள் அம்மா வீடு, எங்கள் அப்பா வீடு, எப்போனாலும் போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் எங்களுக்கு எப்பயுமே உண்டு. அதனால தான் உரிமையோடு எப்பயுமே நாங்கள் வந்து அந்த உரிமையோடு வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் இது கிடைச்சதுக்கு உண்மையிலே நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். நன்றி. Happy anniversary, Tata and Paati. ஹாப்பி அனிவர்சரி அம்மா, ஹாப்பி அனிவர்சரி அப்பா. 50 இயர்ஸ் ஆயிடுச்சுன்றது என்னால் உண்மையிலே நம்பவே முடியலை. இன்னும் நீங்கள் பயங்கர எங்கே தான் இருக்கீங்க. ஐ திங்க் நான் என்ன சொல்கிறதுனா, நீங்கள் வச்சிருக்க நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை தான் உங்களை இந்தளவுக்கு சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் வெல்த்தியாகவும் கூட வருஷம் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த ஓம் சக்தியோட அருள் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி சந்தோஷமாக உங்கள் 3 பொண்ணுங்களோடையும் ரொம்ப நாள் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. Hello, Mummy, Daddy, happy 50th anniversary, half century. You're doing very great. 5 நாள் சேர்ந்துருந்தாலே 1000 சண்டை வருது. பட் யூ பீப்புள் did a very great, wonderful life. இன்னும் 100வது வெட்டிங் டே கொண்டாடணும், அதை நாங்கள் வளர்த்தணும். நன்றி. Happy wedding anniversary, Mom and Mampa. Wish you many great years ahead. Love you. Hey Nathan, what do you like in Mommy more? Mommy is the best. She creates the delicious burrata that I eat like I haven't eaten in 4 billion years. She also treats me and my amma very well. Huh, that's good to know. What do you like more in Mampa? He has the bike and he takes me on the bike rides, and he bought me the chicky picky and stole the doggy. Stole the doggy? No, Nathan. Okay. Basically. Okay. Do you want to say anything? Love you both very much. Yum. Take that yum part. ஹலோ மாமா தேவர்களே, வணக்கம். இந்த பொன்விழா ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்கள் 2 பேருக்கும் அதற்கு எனது வாழ்த்துக்கள். நானும் நீங்களும் இந்தியாவில் பலருக்கான சந்தர்ப்பம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் நீங்கள் 2 முறை அமெரிக்கா வந்து எங்களோட இருந்த எல்லா தருணமும் ரொம்ப சந்தோஷமான தருணங்கள். அது இன்றைக்குமே ரொம்ப பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. குறிப்பாக வந்து அத்தை தினமும் வந்து செஞ்சு கொடுத்த உணவு வகைகளும் பதார்த்தங்களும் இன்னுமே வந்து என்னோடய ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்போயுமே இருக்கும். குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா வந்து கேரட் ரைஸ். இந்த கேரட் ரைஸ் வந்து என்னோடய ஃபேவரேட்டு. அது ஒரு தடவை கூட வந்து ஆஃபீஸில் பாட்டிலுக்கு பொன்னியை செய்ய சொல்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ரைஸே விரும்பி சாப்பிடாதவங்க கூட வந்து அதை விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா வந்து நீங்கள் வந்து இந்த சிக்கனில் வெண்ணி ஊற்றி ஒரு ரெசிபி ஒன்று பண்ணீங்க. அது வந்து நான் வாழ்நாளில் மறக்கவே மாட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க அது என்ன ரெசிபின்னு. தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. அந்த ரெசிபி உங்களுக்கும் எனக்கும் பொன்னிக்குமே மட்டுமே தெரிஞ்ச ரகசிய ரெசிபியாகவே இருக்கட்டும். அப்புறம் மாமா பற்றி சொல்லணும்னா வந்து நான் பொன்னிக்கிட்ட அடிக்கடி சொல்கிறது வந்து மாமா மாதிரி கொடுத்து வச்சவங்க வந்து யாருமே இல்லைன்னு. ஏன் அப்படின்னா மாமாவுக்கு கிடைச்சிருக்க அன்பான ஒற்றுமையான குடும்பம். இப்போ அந்த எல்லா குடும்பமும் சேர்ந்து ஒன்றா ஒற்றுமையாக இந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருப்பீங்க.
ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த பொன்விழா ஆண்டு திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கவங்க 2 பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கணும்னு உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் கூட இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். வணக்கம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு விஷ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நான் பெருசாக நினைக்கிறது உங்களோட விஷஸ். இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். அம்மா அப்பாவுக்கு விஷஸ் அனுப்புங்கன்னு சொன்னதும் நீங்கள் எல்லோரும் காமிச்ச இன்ட்ரெஸ்ட்டு, உங்களோட எஃபர்ட் அண்ட் டு இட், உங்களோட டைம், ஐம் ரியலி ஸோ ஹாப்பி அபவுட் தேட். அதுக்கு தேங்க்ஸுங்கிறது சின்ன வேர்டு, பட் அதை தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரியலி அப்ரிஷியேட் ஆல் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட் இன் டு திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அம்மா அப்பா, ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மொமெண்ட்டு. என்ன ஒரே ஒரு வருத்தம், அங்கே உங்கள் கூட இருக்க முடியல அப்படிங்கிறது மட்டும்தான். பட் தட்ஸ் ஓகே. கொரோனா இதுவும் கடந்து போகும். நம்ம மீட் பண்ணுவோம். மீட் பண்ணும்போது அப்போ செலிப்ரேட் பண்ணிக்கலாம், மஜா பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறதில்ல. இவங்க எல்லாரும் சொன்னது தான். அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எஸ், அஃப்கோர்ஸ் உங்களோட அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் எவ்ரி ஒன், அது வந்து அமேசிங். அது நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் காமிக்கிற அஃபெக்ஷன் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ அது எல்லாரும் சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கம்மா அப்பா. அண்டு அப்பா பற்றி சொல்லணுன்னா, அப்பாவோட கூல் ஆட்டிடியூட். ஆக்சுவலாக வந்து இங்கே அவங்க வந்திருந்தப்போ வந்து ஒரு ஹரிக்கேன் வருது, எல்லாரும் வந்து இங்கே இந்த இடத்துல ஹிட் பண்ணும் போல இருக்கு, அதனால நம்ம வந்து இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா கிட்ட சொன்னால் அப்பா வந்து அது வரட்டும்பா, அதெல்லாம் இங்கே நம்மள ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் ஒன்றும் ஹிட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி வந்தால் பார்த்துக்கலாம், நம்ம இந்த கிளாஸுக்குள்ள உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து அந்த டைமில் ஸ்கேரியாக இருந்தது. பட் வந்து அந்த ஆட்டிடியூடு, அந்த கூல்னஸ் வந்து நம்மளை திங்க் பண்ண வைக்குது. ஓகே, அடுத்து வந்து நம்ம இப்படி செஞ்சு இதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அந்த கூல்னஸ் இருந்தாலே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் சில இடங்களில் அதை ஃபாலோ பண்ணியிருக்கவும் செய்கிறேன். ஸோ அந்த ஆட்டிடியூடு வந்தது உங்ககிட்ட இருந்து தான் அப்பா. அண்ட் அம்மா பற்றி சொல்லணுன்னா வந்து அம்மாவோட தெய்வ நம்பிக்கை. நம்ம இன்னைக்கு எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறோம்னா அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து அம்மாவோட அந்த தெய்வ நம்பிக்கை தான். அதை நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவுமே வந்து அம்மா வந்து ப்ரே பண்ணிக்குவாங்க, நமக்காக வந்து செய்வாங்க. அது மாதிரி இருக்கிறது வந்து பெரிய பிளஸ்ஸிங்காக நினைக்கிறேன். அடுத்து வந்து சொல்லணும்னா உங்களோட நன்றி மறக்காத அந்த ஆட்டிடியூடு. யார் ஒருத்தரும் சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அதை வந்து எங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ அது வந்து டிஃபால்ட்டாக அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடும். ரிலேஷன்ஸ் ஆகட்டும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி அப்பா, 2 பேருமே இவங்களை வந்து நம்ம சாப்பிட்றப்ப கூட நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி அவங்க மேலே ஒரு எங்களுக்கு தெரியாமே ஒரு ரெஸ்பெக்ட்டு, அது எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. அதான் நீங்கள் வந்து எந்த மாரல்ஸும் எங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்து வளர்க்கல. நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் அதுலேருந்து தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து இதை செய்ய, அதை செய்ய, இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அப்படி நீங்கள் எதுவுமே சொல்லி கொடுத்ததில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் இன்னைக்கு வரைக்குமே அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதை பார்த்து கற்றுக்கிட்டது தான் நாங்கள் நிறையா. ஸோ அது நல்ல பேரண்டிங்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை பண்ணுற மாதிரி தெரியல, டே இதை பண்ணாதரா அதை பண்ணாதரா இப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அது வருமானு கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு பேரண்டிங், அந்த மாதிரி ஒரு பேரண்டிங் எங்களுக்கு கிடைச்சது பெரிய ஆசீர்வாதம் தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து திஸ் ஒன் திங் எனக்கு நான் ரொம்ப ட்ரெஷர் பண்ணுற, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து நீங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிச்சிட்டு இருக்கிற அஃபெக்ஷன். ஸ்கூல் டேஸ்லேருந்து சரி, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, இன்னைக்கு வரைக்குமே அவங்க எல்லாரையுமே வந்து அவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் காமிக்கிற அந்த அஃபெக்ஷன், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம், அவங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிற வீடியோஸே அதுக்கு ப்ரூஃப். என்கிட்ட பேசும்போது எல்லாமே அவங்க அதை உங்களையும் சேர்த்து மென்ஷன் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேயும் சரி காலேஜ் டேஸ்லேயும் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னென்னா சினிமாக்கு போகணும், டூர்லாம் போகணுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. நீங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கூட பேசி அவங்களுக்கு பர்மிஷன் வாங்கி எங்க கூட அனுப்பியிருக்கீங்க டூர் போகும்போது. ஸோ அதெல்லாம் வந்து சீரியஸாக அந்த டேஸில் ரொம்ப பெரிய விஷயம். அப்படி நீங்கள் கிடைச்சது வந்து என்னோட பெரிய பிளெஸ்ஸிங். ஸோ அதுதான். அண்ட் லாஸ்ட் திங், இது வந்து நான் ட்ரெஷர் பண்ணுற ரொம்ப பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம் இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட பேசுகிற ஃபோன். டெய்லி பேசுவேன் அஃப்கோர்ஸ். சில நாள் வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் டவுனாக இருக்கும் எனக்கு, ஏதாச்சும் ஒரு இஷ்யூ பிரச்சனை அப்படின்னா. பட் அடுத்த நாள் உங்ககிட்ட ஃபோன் பேசி முடிச்சதும் வந்து அதோட டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். அதை நான் பார்க்குற விதம், அந்த இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளோ யோசித்தோம், இவ்வளோ ஃபீல் பண்ணோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கும். ஸோ அந்த ஃபோன் கால் மீன்ஸ் அ லாட் டு மீ. அதுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த டைம், வேலை பார்த்தாலும் அதை பார்த்துக்கிட்டே எனக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் அது. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்களும் அம்மாவும் அப்பாவும் வந்து பெரிய பிளெஸ்ஸிங். அண்டு அதை பற்றி சொல்லணுன்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக பத்தாது. ஸோ ஐம் ஃபினிஷிங் இட் அப் ஹியர். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி. என்ஜாய் யுவர் டே. ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி அம்மா அண்ட் அப்பா. Happy 50th wedding anniversary, Mama and Papa. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி மாமா அத்தை. Happy 50th wedding anniversary.